ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, சாமுண்டீஸ்வரியை சந்திரகலா கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக சிவனாண்டியே விட்டுட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அவங்க சிவனாண்டிகிட்ட சொல்லிவிட்டு, அக்காவை நான் நேராக போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அக்கா இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரியுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக வாராங்க. அந்த நேரம் இங்கே கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ரேவதிக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு, சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யார்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க 2 பேரும். ஐயோ, நம்ம போட்ட பிளான் எல்லாம் தெரிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் சாமுண்டீஸ்வரி என்ன இன்னும் கதவை யாரும் திறக்காமல் இருக்காங்க, ஒருவேளை உள்ள யாருமே இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது, சந்திரகலா ரேவதி உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே கார்த்திக் சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. அப்போது ரேவதி உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ரேவதியை நீ என்கிட்ட பொய்யா நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சவுட்டில் அடித்து இழுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போது அந்த நேரம் கார்த்திக்குமே நீ வந்து நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையுமே சத்தம் போடுறாங்க. ஆனால் ரேவதி கார்த்திக் என்னோட புருஷன், எனக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம என்ன உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாமுண்டீஸ்வரி ரேவதியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் ரேவதி இனிமேல் நான் வரமாட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன், இந்த வீட்டில் தான் எனக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும்